வணக்கம் நண்பர்களே. ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலோட இந்த பதிவில் துலாம் லக்னக்காரர்களை பற்றின பொது பலன்களை பற்றி பார்க்க இருக்கோம். துலாம் அப்படின்னாலே இதோடைய சின்னம் தராசு அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். எதற்காக இந்த லக்னக்காரர்களுக்கு தராசை சின்னமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் யாரெல்லாம் நமக்கு ஒரு சமமான அந்தஸ்தோடு நடத்தணும் அப்படின்றதுக்காக கொடுக்கப்பட்ட இடம் தான் இந்த 7ஆம் பாவகம். இது காலபுருஷனுக்கு 7ஆம் பாவகமாக வர இடம். நம்ம லைஃப்பில் யாருக்கெல்லாம் ஒரு சம உரிமை கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம லைஃப் பார்ட்னர், அதே மாதிரி நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர், நம்ம நண்பர்கள், இவங்களுக்கெல்லாம் நம்ம சமமான ஒரு அந்தஸ்தை கொடுக்குற இடம். அதான் இந்த துலாம் ராசியோட ஒரு அடையாளமேவே. இயற்கையாகவே இந்த லக்னக்காரங்க எல்லோரும் சமம் அப்படின்ற ஒரு சிந்தனையோடு உள்ளவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அப்போ இவங்க பழகுறாங்க அப்படின்னா யாரையும் ஜாதி பார்த்து இல்லை மதம் பார்த்து இல்லை வசதி பார்த்து வித்தியாசம் பார்த்து பழக மாட்டாங்கன்னு சொல்லலாம். தான் ஏழ்மையில் இருக்கையில் ஒருத்தரோட நண்பராக பழகுறாங்க அப்படின்னா தான் வசதியானாலும் அதே நண்பனாக தான் பழகுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த துலாம் அப்படின்றது காலபுருஷனுடைய 7ஆம் பாகமாக வரனால இவங்க மனைவி அப்படின்னு வந்ததுக்கப்புறம் தான், இவங்கள திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு தனி அங்கீகாரம், இவங்களுக்கான ஒரு அடையாளம் அப்படின்றது இவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். லக்னத்திற்கு சுக்கிரன் அதிபதியாக வரனால இயற்கையாகவே இவங்க அழகாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே ராகுடைய நட்சத்திரமும் இருக்குன்றனால இவங்க அழகுக்கே அழகூட்டும் விதத்தில் செயற்கை அழகையும் கொஞ்சம் விரும்புவாங்க அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் அப்படின்னு வரப்போ இவங்க தோடு, மூக்குத்தி, இல்லை சிகை அலங்காரம் இதிலெல்லாம் வித்தியாசத்தை காட்டுவாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆண்கள் அப்படின்னு வரப்போ ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அவங்கெல்லாம் கட்ட மீசையாக, மீசை 2 பக்கமும் தராசு மீசையாக, முறுக்கு மீசையாக வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ உள்ள ஆண்கள் இது 2 பக்கமும் மீசையோட 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க. லக்ன அதிபதியாக சுக்கிரன் வரனால இந்த சுக்கிரன் அப்படின்றது நேத்திரத்துக்குரிய கிரகம், கண்களுக்குரிய கிரகம். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத இவங்க கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இவங்களுடைய வாக்குஸ்தானம் அப்படின்றது காலபுருஷனுடைய 8ஆம் பாகமாக வருது. அப்போ இவங்களுடைய பேச்சு அப்படின்றது என்னதான் திறமைசாலிகளாக இருந்தாலும் சமயத்தில் இவங்க பேச்சில் கோபம் கொப்பளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க குடும்பத்தில் இவங்க பேச்சுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய முகத்துலேயும் பேச்சுலேயும் கோபம் கொப்பளிக்கும் அப்படின்னே சொல்லலாம். சமயத்தில் இவங்க சாதாரணமாக பேசக்கூடிய வார்த்தைகளை கூட சத்தமாக தான் பேசுவாங்கன்னு சொல்லலாம். ஒரு வேலை அப்படின்னு இறங்கினாங்கன்னா அதில் என்ன ஒரு லாபம் வரும், என்ன ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்றத ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் அந்த வேலையில் இறங்குவாங்க. இவங்களுடைய தனஸ்தானம் அப்படின்றது காலபுருஷனுடைய 8ஆம் பாகம். 8 அப்படின்னாலே பிரச்சனைக்குரிய ஒரு இடம். அப்போது இவங்க ஒரு வேலை எதிர்பார்த்து ஒரு வேலையில் இறங்குறாங்க. இந்த வேலை செஞ்சால் நமக்கு இவ்வளோ வருமானம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகளோட ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னா எதிர்பார்த்த ஒரு வருமானம் அப்படின்றது கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். இல்லை இந்த வருமானம் அப்படின்றதே இவங்களுக்கு ஒரு இழுத்தடிப்பு அப்படின்றது இருக்குன்னு சொல்லலாம். சரி, இவங்க வேலை பார்த்து முடிச்சுட்டு வந்தோடனே சம்பளம் அப்படின்றது சரி நாளைக்கு வாங்கிக்கப்பா, இல்லை அடுத்த வாரம் வாங்கிக்கப்பா அப்படின்ற மாதிரி கூட அமையலாம். காலபுருஷனுடைய 8ஆம் பாவகம் இவங்களுக்கு தனஸ்தானமாக வரனால இது குருட்டு அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய இடம். அப்போ இவங்க எதிர்பார்க்காம செய்யக்கூடிய சில வேலைகளுக்கு இவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக சொல்லணுன்னா இவங்க எதிர்பார்ப்போடு செய்யக்கூடிய எந்த ஒரு வேலைக்கும் எதிர்பார்த்த ஒரு வருமானம் அப்படின்றது கிடைக்காது. ஆனால் எதிர்பார்க்காம செய்யக்கூடிய எந்த ஒரு வேலைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்கள்ட்ட கையில் காசு அப்படின்றது தங்காது. இவங்கள்ட்ட ஒரு 1000 ரூபா வருமானம் வருது அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு எஸ்டிமேட்டு ரெடியாக வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம். அடுத்தவங்களுடைய ஆலோசனைகளை அவ்வளோ சீக்கிரத்தில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. முதல்ல நான் சொல்கிறேன் கேளு இரு அப்படின்ற மாதிரி இவங்களுடைய யோசனைகளை தான் திணிப்பாங்க. அதான் நீதி, நேர்மை, நியாயம் இதெல்லாம் பேசினாலும் காசு கொடுத்தா காசு உள்ள பக்கம் சாஞ்சிருவாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுடைய வாக்குஸ்தானம் அப்படின்றது காலபுருஷனுடைய 8ஆம் பாகமாக வரனால இவங்கள்ட்ட யாரும் பேசுகிறாங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக பேசணும். வார்த்தையில் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா அவங்க பேச்சில் என்ன குறை இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அவங்க வாயை கொடுத்து வம்புழுக்கிறது அப்படின்றது இவங்கள்ட்ட ஈஸியாக இருக்கும். பாகிஸ்தானம் இவங்களுக்கு 8ஆம் பாகமாக வருது. ஸோ அப்போ இவங்க மற்றவங்களுடைய வாயை கிளறி என்ன வார்த்தையை விட்றாங்க அப்படின்றத கிளறி அது மூலியமாக சண்டையும் கொண்டு வந்துடுவாங்க. இதில் இன்னொரு விஷயம், இவங்க உறவினர்கள்கிட்ட இவங்க வாக்குவாதத்தால் இவங்க பேச்சால் வரக்கூடிய பிரச்சனையை இவங்க லைஃப் பார்ட்னர் தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம்.
அதே மாதிரி இவங்க நண்பர்களுக்கு மத்தியில் இவங்க வெளியில் இவங்க வாக்குவாதத்தால் பேச்சால் வரக்கூடிய பிரச்சனையை இவங்க நண்பர்கள் சரி செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். வாக்குஸ்தானம் காலபுருஷனுக்கு 8ஆம் பாகமாக வரனால இவங்க சாதாரணமாக பேசுகிறது கூட சத்தம் போட்டு பேசுவாங்க. அதனால் இவங்கள புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஏதோ சண்டை போடுறாங்களோ ஏதோ சண்டையோ அப்படின்ற மாதிரி கூட தோணுன்னு சொல்லலாம். காலபுருஷனுடைய 8ஆம் பாவகம் இவங்களுக்கு தனஸ்தானமாக வரனால இவங்களுக்கு குறுக்கு வழியிலையோ இல்லை சட்டவிரோதமான செயல்கள்னாலேயோ இவங்களுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு ஏற்படக்கூடிய பண கஷ்டம், வெளியிலேருந்து வர வேண்டிய பணம் இதெல்லாம் வெளிப்படுத்திக்க மாட்டாங்க, வெளியில் சொல்லிக்க மாட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இது காலபுருஷனுக்கு மறைவு ஸ்தானமாக வரனால இவங்களுடைய பணப்பிரச்சனைகளை வெளிப்படுத்த மாட்டாங்க. காலபுருஷனுடைய பாக்கியஸ்தானமான 9ஆம் பாவகம் இவங்களுக்கு சகோதரர்களை குறிக்கக்கூடிய 3ஆம் பாகமாக வரனால இவங்களுடைய சகோதரர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இவங்களால் முடிஞ்ச அளவுக்கு பணமாகவோ இல்லை பொருளாகவோ இல்லை உழைப்பாகவோ உதவிகளை செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய 3ஆம் பாவத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு 6ஆம் பாவத்திற்கும் அதிபதியாக வரனால இவங்களுடைய இளைய உடன்பிறப்பால் கடன் பெறதோ இல்லை இளைய உடன்பிறப்போட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஏற்படலான்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா இளைய உடன்பிறப்பு அப்படின்றவங்க கடன் பிரச்சனையில் சிக்குவாங்க. இல்லை அப்படின்னா அவங்க உடல் ரீதியான ஏதாச்சும் தொந்தரவுகளை பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய தனஸ்தானம் அப்படின்றது காலபுருஷனுடைய 8ஆம் பாவமாக வர்றதும் இவங்களுடைய கடனை குறிக்கக்கூடிய 6ஆம் பாவகம் அப்படின்றது இவங்களுக்கு காலபுருஷனுக்கு விரயஸ்தானமாக வர்றதுனாலையும் இவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் உருகி பேசினாலே வேணுங்கிற கடனை வாங்கிடலாம். இவங்கள்ட்ட கடன் வாங்கிறதுன்றது ஈஸி, ஆனால் இவங்க கொடுத்த கடனை திருப்பி வாங்கிறது இவங்களுக்கு கஷ்டம். உங்களுக்கு மூத்த உடன்பிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் மூத்த உடன்பிறப்பை குறிக்கக்கூடிய 11ஆம் பாவ அதிபதியான சூரியன் இவங்களுக்கு பாதக அதிபதியாக வரனால 7ஆம் பாவத்தில் உச்சமடைகிறனாலையும் நண்பர்களாலையும் சரி மூத்த உடன்பிறப்புகளாலையும் சரி இவங்களுக்கு நன்மை இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். இவங்கள்ட்ட பணம்னு வரத்துக்கு முன்னாடியே இவங்களுக்கு செலவுகள்ன்றது தயாராக இருக்கும்னு சொல்லலாம். தப்பி தவறி இவங்க சேமிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட எதிர்பாராத செலவுகள் இவங்களை திணறடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். தனாதிபதி செவ்வாயாக இவங்களுடைய 4ஆம் பாவத்தில் உச்சமடைகிறனால இவங்களுடைய வருமானத்தில் வீடு நிலம் வாகனம் அப்படின்றது வாங்கணுன்ற ஒரு எண்ணம் இவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும், வாங்குவாங்க. இவங்க பெயரில் வாங்கக்கூடிய சொத்து அப்படின்றது இவங்க பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் அப்படின்னு இவங்க தலைமுறையே பயன்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு 4க்கு அதிபதியாக வரக்கூடிய சனி இவங்களுடைய 5ஆம் பாவத்துக்கும் அதிபதியாக வரனால இவங்க பெயரில் வாங்கக்கூடிய சொத்தானது இவங்க தலைமுறைக்கே பயன்படைய சொத்தாக கூட அமையலாம். இவங்களுக்கு குழந்தைகள் அப்படின்னு வரப்போ 3 குழந்தைகள் வரைக்கும் வாய்ப்பு உண்டு. கும்பம் 3 கால்களை குறிக்கக்கூடிய ராசியாக இருக்கின்றனால 3 குழந்தைகள் வரைக்கும் வாய்ப்பு உண்டு. 3ல் 2ஆச்சும் இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கும்பத்துக்கு துலாம் அப்படின்றது பாதகமாக வரனால இவங்களுக்கு பிற்காலத்தில் பிள்ளைகளோட ஒரு கருத்து வேறுபாடு, சொல்கிற பேச்சு கேட்கறதில்ல, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படலாம். இவங்களுடைய திருமணம் அப்படின்னு வரப்போ இவங்களுக்கு 4ஆம் பாவத்திற்கும் 5ஆம் பாவத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய சனி இவங்களுடைய 7ஆம் பாவத்தில் நீசமடைகிறனால இவங்க நெருங்கின உறவிலையோ அல்லது காதல் திருமணமோ செய்கிறாங்க அப்படின்னா விவாகரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அந்த திருமணத்தை இவங்களுடைய தாயார் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். இவங்களுடைய குடும்பஸ்தானத்தில் தாயாரை குறிக்கக்கூடிய காரகிரகமான சந்திரன் நீசமடைகிறனால இவங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு பிறகு தாயார் இவங்களோட சேர்ந்து வாழ மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை சேர்ந்து வாழ்ந்தாலும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருக்க ஒரு அன்பு பாசம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வரும். தாயாருக்கும் இவங்களுக்கும் உண்டான ஒரு பாசம் அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டு வரும்னு சொல்லலாம். 7ஆம் பாவத்திற்கும் 2ஆம் பாவத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் காலபுருஷனுக்கு லக்னத்திற்கும் 8ஆம் பாவத்துக்கும் அதிபதியாக வரனால இவங்களுடைய மனைவிக்கு அடிக்கடி தலைவலி இல்லை உடல் ரீதியான தொந்தரவு இல்லை பெண்கள் அப்படின்னு வரப்போ கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், மென்சஸில் பிரச்சனை, இவங்களுடைய மனைவிக்கு மென்சஸ் சார்ந்த பிரச்சனைகள், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே மாதிரி தலையிலையோ இடுப்புலையோ அடிப்பட்ட தழும்போ இல்லை அறுவை சிகிச்சையினால் ஏற்பட்ட தழும்போ அவங்களுக்கு இருக்கலாம். ஓய்வே இல்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். இவங்களுடைய தனஸ்தானம் அப்படின்றது 7ஆம் பாவத்துக்கும் அதிபதியாக வரனால இவங்களுடைய ஆசைகள் தேவைகள்ன்றது உடனடியாக நிறைவேறுதோ இல்லையோ இவங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய ஆசைகளும் தேவைகளும் உடனுக்குடன் நிறைவேறும்னு சொல்லலாம். இவங்களுடைய 7ஆம் பாவத்தில் அதிகாரத்துக்குரிய கிரகங்களான செவ்வாய் ஆட்சியாகவும் சூரியன் உச்சமும் அடைகிறனால என்னதான் இவங்க வெளியில் ஊர் நியாயம் பேசக்கூடியவங்களா நியாய தர்மங்களை பேசக்கூடியவங்களா இருந்தாலும் ஆனால் வீட்டில் அதிகாரம் நிர்வாகம் அப்படின்றது இவங்களுடைய லைஃப் பார்ட்னரோட கையில் தான் இருக்கும். அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் குடும்பத்தில் ஒரு இறுதியான முடிவாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க கூட்டு தொழில் அப்படின்னு வரப்போ இவங்களுக்கு 7க்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரனால
அந்த தனஸ்தானம் அப்படின்றது காலபுருஷனுடைய 8ஆம் பாகமாக வரனால இந்த கூட்டு தொழிலால் இவங்க தொழில் கூட்டாளி தான் லாபம் அடைவாங்க, இவருக்கு நஷ்ட கணக்கை தான் காட்டுவாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு கூட்டு தொழில் அப்படின்றது செட் ஆகாதுன்னு சொல்லலாம். இவங்களுக்கு யாருக்கும் நம்பி கடன் கொடுக்கறது இல்லை ஷூரிட்டி கையெழுத்து போடுறது அப்படின்றது நல்லதில்லை. கடைசியில் இவங்க தான் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். காலபுருஷனுடைய முகத்தை குறிக்கக்கூடிய பாகமான ரிஷபம் இவங்களுக்கு 8ஆம் பாகமாக வரனால முகம் சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு பிரச்சனை இவங்களுக்கு இருக்கலாம். ஒன்று கண் பார்வை குறைபாட்டினால கண்ணாடி போடுறது இருக்கலாம், இல்லை பற்களில் பிரச்சனை, சொத்தப்பல் இருக்கலாம், இல்லை திக்கி திக்கி பேசுகிறவங்களா இருக்கலாம், தொண்டையில் பிரச்சனை இருக்கலாம், இல்லை தாடையில் தழும்பு, முகத்தில் தழும்பு, இது மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் இவங்களுடைய முகத்தில் இருக்கலாம். அதே மாதிரி காலபுருஷனுடைய தனஸ்தானம் இவங்களுக்கு 8ஆம் பாகமாக வரனால இவங்களுக்கு பொருளாதாரம் அப்படின்றது ஒரு போராட்டமாக இருக்கலாம். குருட்டு அதிர்ஷ்டங்கள் மேலே நம்பிக்கை வைப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த ஷேர் மார்க்கெட்டு, லாட்ரி, புதையல் இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு நம்பிக்கை வைப்பாங்கன்னு சொல்லலாம். அடுத்ததாக இவங்களுடைய 9ஆம் பாகம் அப்படின்னு வரப்போ காலபுருஷனுடைய 3ஆம் பாகம் இவங்களுக்கு 9ஆம் பாகமாக வரனால இவங்களுடைய தகப்பன் குடும்ப நிர்வாகம் பார்த்ததும் இவங்களை படிக்க வச்சுருந்தா இவங்களுக்கான செலவுகளாக இருக்கும். இவங்களுக்கான எதுவும் சொத்துக்கள் சேர்த்து வச்சுருப்பாங்க அப்படின்றது எதுவும் இருக்காது. இவங்களுடைய தொழில் அப்படின்னு வரப்போ காலபுருஷனுடைய 4ஆம் பாகம் இவங்களுக்கு தொழில் ஸ்தானமாக வரனால பெரிய ஃபேக்ட்ரிஸ், இரும்பு, எஃகு இது மாதிரி சார்ந்த ஃபேக்ட்ரிஸில் வேலை பார்க்கலாம், இல்லை விவசாயம் பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லை கால்நடை பராமரிப்பு செய்யலாம், இல்லை பேங்க்கு இந்த மாதிரி செக்டரில் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், ஃபினான்ஷியல் சார்ந்த துறைகளில் வேலை பார்க்கலாம். ஸோ இது போன்ற ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு நேரம் ஒர்க் லோடு அப்படின்றது அதிகமாக இருக்கும், ஒரு நேரம் வேலையே இல்லாமையும் இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய 10ஆம் இடத்ததிபதி சந்திரனா வரனால வேலை அப்படின்றது ஒரு ஏற்ற இறக்கமாக இருக்கும்னு சொல்லலாம். அடுத்ததாக இவங்களுடைய விரயஸ்தானம் அப்படின்னு வரப்போ இவங்க குடும்பத்தில் உறுப்பினர்களுக்கான வைத்திய செலவு பார்த்தது, இல்லை வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறது, இந்த மாதிரி தான் இவங்களுக்கு பெரும்பாலான பணம் அப்படின்றது விரயமாயிருக்கும். நன்றி நண்பர்களே. இதுவரை துலா லக்னக்காரர்களை பற்றின பொது பலன்களை பற்றி பார்த்தோம். இது பொதுவான பலன்கள் மட்டும்தான். தனிப்பட்ட ஜாதகங்கள் அப்படின்னு வரப்போ பல மாற்றங்கள் இருக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம்.